அடர்ந்த பச்சை காட்டின் நடுவே மலர்களும் இலைகளும் சிரித்துக் கொண்டிருந்த ஒரு அழகான காலை நேரம். அந்த நேரத்தில் ஆர்வமும் தைரியமும் நிறைந்த ஆர்யா மற்றும் மித்ரா ஒரு பழைய ஜீப்பில் சாகச பயணத்தை தொடங்கினார்கள். வா, காடு நம்மை கூப்பிடுது என்று ஆர்யா மகிழ்ச்சியாக சொன்னான். ஜீப் மெதுவாக முன்னே செல்ல திடீரென ஒரு குட்டி குரங்கு மரத்திலிருந்து குதித்து வந்து பின்புறம் ஏறி உட்கார்ந்தது. ஐயோ, இது நம்ம நண்பனா என்று மித்ரா ஆச்சரியமாக கேட்டாள். குரங்கு சிரித்துக்கொண்டே, பயப்படாதீங்க, நான் உங்க வழிகாட்டி என்று கண்களால் சொன்னது போல இருந்தது. வழி தெரியாமல் நின்றபோது குரங்கு முன்னே குதித்து சரியான பாதையை காட்டியது. அப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். நட்பு இருந்தால் பயம் இல்லை, இயற்கையை நேசித்தால் அது நம்மை காப்பாற்றும். ஒரு அழகான பசுமையான காட்டில் மிகவும் சந்தோஷமான விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டில் முத்து என்ற ஒரு பச்சை கிளி இருந்தது. முத்துவுக்கு ஒரு விசேஷம், அது எப்போதும் உண்மைதான் பேசும். ஒரு நாள் காட்டில் வைத்திருந்த பழங்கள் காணாமல் போய்விட்டது. குரங்கு சொன்னது நான் இல்லை, அணில் சொன்னது நானும் இல்லை. இல்லை. அப்போ முத்துக்கிளி சொன்னது, உண்மைய சொன்னா தண்டனை இல்லை, பொய் சொன்னா மனசுதான் வலி. அந்த வார்த்தையை கேட்ட ஒரு சிறிய முயல், நான் தான் எடுத்தேன், பசிக்குது என்று உண்மையை சொன்னது. யாரும் கோபப்படவில்லை. அனைவரும் முயலுக்கு உணவு கொடுத்தார்கள். முத்துக்கிளி சந்தோஷமாக சொன்னது, உண்மை பேசுறவங்க தான் உண்மையான வீரர்கள். மோரல், உண்மை பேசினால் பயம் போகும். போய் மணல் மைதானத்தில் நடந்த போட்டி. ஒரு பெரிய மணல் மைதானத்தில் முயலும் ஆமையும் ஓட்டப் போட்டிக்கு நின்றன. முயல் தன்னம்பிக்கையுடன், நான் வேகமானவன், இந்த போட்டி சுலபம் என்று நினைத்தது. ஆமை மெதுவாக இருந்தாலும், என் வழியை நான் விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியுடன் தொடங்கியது. போட்டி ஆரம்பமானதும் முயல் வேகமாக ஓடி முன்னே சென்றது. ஆமை வர நேரமாகும் என்று நினைத்து சிறிது நேரம் ஓய்வு எடுக்க அமர்ந்தது. ஆனால் ஆமை ஒரு அடியாய் இன்னொரு அடியாய் நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்தது. நேரம் கழிந்த போது முயல் கண் திறந்த போது ஆமை இலக்கை அடைந்திருந்தது. முயல் தனது தவறை உணர்ந்து ஆமையை பாராட்டியது. மோரல், மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். அழகான பச்சை காட்டில் சூரிய ஒளி மரங்களுக்குள் விளையாடியது. கரடி சித்திக், முயல் ஆக்கில், அணில் ஆக்கிபா, நரி பாத்திமா மற்றும் கரடி குட்டி ஷாருக் சந்தோஷமா நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சாகசம் போகலாமா னு ஆக்கிபா கேட்டது. அந்த நொடியில் காற்று வீசி பாதை இரண்டாக பிரிந்தது. ஒரு பாதை பாதுகாப்பு, மற்றது திரும்ப முடியாதது. எல்லோரும் பயந்தார்கள். அப்போ குட்டி ஷாருக் சொன்னது, நாம சேர்ந்து இருந்தா பயம் ஜெயிக்காது. அவர்கள் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தார்கள். அங்கே பொக்கிஷம் இல்லை, ஆனா ஒரு பெரிய உண்மை இருந்தது. கரடி சித்திக் சொன்னான், உண்மையான சாகசம் நண்பர்களுடன் பயத்தை தாண்டுவது. அவர்களுடைய நட்பு எப்போதும் மாறவே இல்லை.